முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் நமக. திருவாழ்க திருவேத்துணை, குருவாழ்க குருவேத்துணை, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சம் சரணவாய நமக. விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜனவரி மாதம் 14ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழில் சார்ந்த ரகசியங்களை பாதுகாக்க சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மறைமுக வருமானங்கள் வரும். தொழிலில் குறுக்கூலியில் சம்பாதிக்க மனசு தோன்றும். அதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நல்ல லாபங்கள் வரும், வருமானங்கள் வரும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்கு சேமித்து வைப்பீர்கள். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனம் இனம் புரியாத கவலை கொள்ளும். அதிகாரம் நிர்வாகம் கொடிகட்டி பிறக்கும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். ரிஷபம். தெளிவாக திட்டமிட்டு வியாபார வணிகங்களை முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய ஒப்பந்தக்காரர்கள் சேர்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகாரிகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். இருந்தாலும் உங்கள் நிர்வாகத்திற்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள், சகோதரர்கள், நண்பர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறீர்கள். தனவரவு பணவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். தொழிலில் பணிச்சுமை அதிகரிக்கும். பணி அழுத்தங்கள் ஏற்படும். அதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கும். ஆகவே என்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு வராத இயல்புக்கு மாறான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிர்வாக திறமையால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர் ஆதரவால் என்று நீங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் என்று உங்களுடைய அந்த முனைப்பு உங்களை தொழிலில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் என்பதால் இந்த நாள் இனிய நாள். கடகம். நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து, மனதுக்கு நினைத்த காரியங்களை செய்து, மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்து மகிழப் போகிறீர்கள். அதுவும் தொழிலில் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாகவே இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகி தொழிலில் நல்ல செல்வாக்கெல்லாம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சில சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், பெண்கள், சகோதரரிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். வியாபாரம், வணிகம் நல்ல முன்னேற்றத்தை காணும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய ஒப்பந்தக்காரர்கள், புதிய கூட்டாளிகள் எல்லாம் வந்து சேர்வார்கள். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதிகாரிகள் ஆதரவுடன் இந்த நாளை நீங்கள் கடந்து போக முடியும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். சிம்மம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாகன வசதிகள் கூடும். வாகன மாற்ற சிந்தனைகள் மேலும் வசதி வாய்ப்புகள் கூடும். இருந்தாலும் சில அலைச்சல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். நிர்வாகத்திறமை நீங்கள் விருப்பம் போல் செய்து முடிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களெல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். மனதில் இடம் புரியாத கவலைகள் ஏற்பட்டு மறையும்.
செலவுகள் ஏற்படும். தொழிலில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும். அதையெல்லாம் சமாளித்துதான் ஆக வேண்டும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அவர்கள் அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். கன்னி, சில மாற்றங்களை செய்வீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய ஒப்பந்தக்காரர்கள் வந்து சேர்வார்கள். வியாபாரம் வணிகம் நன்றாக முன்னேற்றம் ஏற்படும். அந்தஸ்து கூடும். தொழிலில் உங்கள் அந்தஸ்து செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய நிர்வாக திறமையால் வெற்றிகளை குவிப்பீர்கள். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களால் உங்களுடைய திறமைக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மனம் விரும்பியதை செய்து முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றிகளை தரும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது. ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பயன்படுத்தி மன நிம்மதி அடையுங்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வேலைத்திறனால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைவதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. துலாம், உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. பேச்சை அடிக்கடி மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இருக்காதீர்கள். உங்களுடைய பேச்சினால் இன்று வேலையில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். ஆகவே தெளிவாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் கவனம் கண்ணியமாக பழக வேண்டியிருக்கும். தாய் வழி உறவினர்கள், தாயினால் ஆதரவு அனுகூலம் உண்டாகும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே குடும்பத்திலும் பேசும்போது நிதானம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடுகளை களைந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், புதிய சிந்தனை மேலோங்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். தன்னம்பிக்கை பிறக்கும். தொழிலில் உங்கள் இலக்குகளை அல்லது லட்சியங்களை எளிதில் அடைந்த வரலாற்று சாதனை புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. உங்களுடைய பேச்சில் கரார், கண்டிப்பு தென்படும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். உறவினருடன் சில பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்களை மாற்ற சிந்தனை மேலோங்கும். அதாவது சின்ன வண்டி வச்சுருக்கவங்க பெரிய வண்டி வாங்கிறதுக்கான சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் உங்கள் லட்சியங்களை, இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனை புரியப் போகிறீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு, உங்கள் பேச்சில் ஒரு இனிமை தென்படும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். உங்கள் திறமை தொழிலில் வெளிப்பட்டு திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும். குழந்தைகளின் செல்வாக்கால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். அதிகாரியின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். மனதை தேவையற்ற விஷயங்களில் அலைபாய விடுவதை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்கள், பெண்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களை சார்ந்து இருப்பதால் அவர்களுடைய ஆதரவும் அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய நிர்வாக திறமை உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். மகரம், மனம் வெற்றியை நாடியே எண்ணங்கள் ஓடும். அதை செய்து முடிப்பதற்காக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அதிகரித்து காணப்படும். அதில் வெற்றியும் காண்பீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்கை தவிர்ப்பது நல்லது. வம்பு வழக்கை தேடியும் போக வேண்டாம். வந்தால் தவிர்த்து கொள்வதும் நல்லது. குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதில் சில சிரமங்கள் ஏற்படும். ஆகவே அதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் இன்று அட்டகாசமாக வெற்றி பெறுவீர்கள்.
உங்களுடைய நிர்வாகத் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்கள், நண்பர்கள், சகோதரரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றிகள், லாபங்களை பதிவு செய்வதற்கு உங்கள் மனது போனபடி நடந்து கொள்ளாமல் காரியத்தில் முனைப்பாக இருந்து செயல்பட்டால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். வருமானங்கள் உங்களை லாபமாக அதிகரித்து மகிழ்ச்சியை உண்டாக்கும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பம். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் நீங்கள் மனம் போனபடி காரியங்களை செய்து அதை பதிவு செய்வீர்கள். தொழிலில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அனுபவஸ்தர்கள் வழிகாட்டுதலை கேட்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் நிர்வாகத் திறமைக்கு நல்லதொரு வெற்றி கிடைக்கும். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் தொழில் சார்ந்த பேச்சுக்களாகவே இருக்கும். எதை பேசினாலும் அதில் உங்கள் வேலையில் கவனம் அதில் தென்படும். தொழில் முன்னேற்றத்திற்காக பாடப்படக்கூடிய உங்களுடைய எண்ணம் அதில் தென்படும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவரிடம் யதார்த்தமாக பழகுவது நல்லது. விளையாட்டுக்காக கூட சீண்டலோ ஊழலோ வேண்டாம். யதார்த்தமாக பாசமாக பழகுங்கள். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் கடந்து செல்லலாம். மீனம். சுய தொழில் செய்பவர்கள் நன்றாக முன்னேறுவார்கள். சுய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதிகாரிகள் மனம் மாறுவார்கள். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். அல்லது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த அதிகாரிகளே இடமாறி போவார்கள். அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. குழந்தைகளின் திறமைகள், செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. பெண்கள், சகோதர நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்பட்ட தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் நீங்கள் இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்லுவார்கள். அவர்கள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கே இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.